Nilofer Nilo's Halo நம்ம இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடியோ தான். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி I just want to thank my parents. ஓகே அப்படின்னு சொல்லி நம்பிக்கையை அனுப்புனதுக்கு ரொம்பவே தேங்க்யூ கைஸ். கேக்கிட்ட. ஸோ நம்ம வந்து இப்போ வர்க்கலாவோட கிளிஃப்ல தான் இருக்கிறோம். ஸோ நைட் லைஃப் இங்க எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இங்கே இருக்கிற ஸ்பெஷாலிட்டியே நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு சீ வியூ இருக்கக்கூடிய அது பேர் என்ன சொல்லுவாங்க ரெஸ்டாரண்ட்ஸ். சீ வியூ ரெஸ்டாரண்ட்ஸ் தான் வந்து ரொம்பவே ஃபேமஸ். எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணினா லைட் அப்படி பயம்தான், பட் பரவாயில்ல. லெட்ஸ் கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர். இங்கே இருந்து நம்ம தூரமாக அங்கே பார்க்குற வரைக்குமே வந்துட்டு இந்த ரோடு வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்க போகுது. ஸோ இதில் என்னென்ன ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் என்னென்ன கெஃபே எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படி சொல்லிட்டு ஒரு ஸ்டாப்பாக நான் உங்களுக்கு காட்டுறேன். போகும்போது நம்ம அப்படியே பார்க்கலாம். ஓகே, இங்கே நிறைய வந்து ஃபிஷ்லாம் வேறு வந்து வச்சுருக்குறாங்க. கிராப்லாம் இருக்குது. பட் என்ன நம்ம வந்து பார்க்குறோம், அவங்க கண்டுக்க கூட மாட்டேங்கிறாங்க. ரெட் ஸ்னாப்பர், நிறைய நமக்கு தெரியாத ஃபாரின் மீன் எல்லாம் இருக்குது. கோரல் ட்ரவுட். அடுத்து பார்க்குற இடம் வந்துட்டு இங்கே ஃபுல்லாகவே ஷாப்பிங் பண்ணுற இடமா தான் இருக்குது. ஜம்ப்சூட்ஸ்ல இருந்து ஷார்ட்ஸ்ல இருந்து நிறைய கஃப்தான் மெட்டீரியல்ஸ்ல இருந்து டவல் அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஃபார்மல் பேண்ட்ஸ் மாதிரி நல்லா இருக்கு. இங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல லாங் ஷர்ட்ஸ் எல்லாம் கூட இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலா. நான் ஏன் ரொம்ப சட்டிலாக பேசுறேன்னு எனக்கு தெரியல, ஆனால் நல்லா தான் இருக்குங்க. ஸோ போயிட்டே இருக்கலாம், இன்னும் என்னென்ன இருக்கு அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக இங்கே ஆம்பியன்ஸ்லாம் கூட ரொம்பவே அழகழகா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். லுக் இட் ஃபார் யுவர் செல்ஃப். இந்த மாதிரி நிறைய கேஃபேஸ் அண்ட் லைக் இந்த பிளேஸே ரொம்ப ஹாப்பினிங்கா இருக்கு. கைண்ட் ஆஃப் மை வைப்ன்ற மாதிரி. என்ன ஒண்ணே எனக்கு பயமா இருக்கிறது இந்த ஒரு ஓஷன் தான். நான் வந்து ஈவினிங் டைமா வந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து பயம் இருந்திருக்காது. பட் நைட் டைம்ல எனக்கு கொஞ்சம் இது பார்க்கும்போது லைட்டா அதே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பட் ஐ ஷுட் ஓவர் கம் மை ஃபியர்ஸ் இல்லையா? கம் லெட்ஸ் கோ. ஓகே, நம்ம இப்போ வந்து கேஃபே டெல் மார்க்கெட்டை தான் வந்துட்டு ஆப்போசிட்ல இருக்கோம். அண்ட் ஸ்மெல் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் யூரோப்பியன் ஸ்டைலில் வந்துட்டு எனக்கு வருது. உள்ளே போய் நான் ட்ரை பண்ணணும் ஆக்சுவலாக. இன்னும் ஓகேவா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்னோட சிஸ்டர் வந்து க்யூட்டாக கேமரா ஹேண்டில் பண்ணுறா. இங்கே பார்த்தோன்னா நமக்கு எனக்கு ப்ரிடாமினன்ட்லி ஃபிஷ் அண்ட் சிப்ஸோட ஸ்மெல் வந்து ரொம்ப அப்படியே அடித்து தூக்குது. ஸோ சீ ஃபுட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என் மூஞ்சில் லைட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படியே முன்னாடி போகலாம், என்னென்ன இருக்குன்னு நமக்கு தெரியும். என்னடா ஜா உனக்கு டிக்கி கடிக்கிற, நம்மள கடிச்சிடாதா? ஓகே ஃபைன். நம்ம இப்போ எங்கே வந்து லேண்ட் ஆயிருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா டிபெட் சோவ்னிர் ஷாப்க்கு தான். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்ட் கிராஃப்ட்ஸ் அப்புறம் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஜுவல்லரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. எனக்கு ரொம்ப யூனிக்காக இருந்தது. நான் இந்த டைம் வந்துட்டு இங்கே பாஸ் பண்ணும்போது பார்க்கும்போது சூப்பராக இருக்கே அப்படின்ற மாதிரி தான். இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய கியூட் பையாக வந்து நிறையா கீ செயின்ஸ் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க. நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு ஜூம் பண்ணால் தெரியும், மண்டை ஓடு மாதிரிலாம் இருக்குது. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம வந்து அடுத்தடுத்த ஐட்டம்ஸ் எல்லாம் என்னென்ன எப்படி இருக்குது அப்படி சொல்லி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜுவல்லரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. காதில் போடுற தோடில் இருந்து இந்த மாதிரி ஐட்டம்லாம் நான்லாம் போட்டோன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். பட் ஆனால் ரொம்பவே செமையாக இருக்குது. கலை விஷயத்தெலாம் வந்து நம்ம ஆதரிக்கணும் இல்லையா? ஏன்னா ரஷ்யாலலாம் எழுதிருக்கீங்க. டிபெட் ரஷ்யா பக்கத்துலையா இருக்குது தெரியலைங்க. ஜியாகிரஃபியில் வீக்கு தான். ஸோ ஷாப்புக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் என்னென்ன எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் ஹவ் த ஷாப் லுக்ஸ் இன்சைட். இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி ஆன்டிக்கான விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. அப்படி ஹீலிங் தெரப்பியில் நம்ம இருக்கலாம். உள்ளே வந்து எனக்கே கொஞ்சம் அமைதியாக பேசுங்க நிலோ, அப்படி அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. காற்று அப்படின்ற மாதிரி. பட் திஸ் ஹோல் பிளேஸ் இஸ் லைக் சூப்பராக இருக்குது. ஒரு சின்ன குவிக் ரவுண்ட் பார்க்குறீங்களா? Welcome to Tibet Souvenir Shop. Okay. Since 18 years, this shop is running. Wow. And here price is reasonable and fair. So welcome all. That's really nice. Yeah. Thank you. Yeah, thank you.
அடுத்த ஸ்டாப் வந்துட்டு ராயல் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடை. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ட்ரெஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, கேப் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு நல்ல பீச் வேர்ஸாக இருக்குது. என்ன ரேட் எப்படி இருக்குது அண்ட் எல்லாமே நம்ம கேட்கலாம். ஸோ அக்கா வரீங்களா கொஞ்சம்? ஓகே. தமிழ் தெரியாதா? கொஞ்சம் மலையாளம் பரையா? ஓகே. ഈ ഡ്രസ് എല്ലാം എവ്വളോ കോസ്റ്റ്? എത്ര പ്രൈസ് ആണ്? എത്ര പ്രൈസ് ആണ്? ഇതാ ഇത് 700 രൂപ. 700 രൂപ. ഓക്കേ. இந்த மாதிரி என்ன ஒரு ஐட்டம் என்ன எக்ஸ்பிளைன்? ഇത് 400, ഇത് 450 ആണ് ഷോർട്സ്. ഇത് 300 രൂപ. ഓക്കേ. ഇങ്ങനെ റെഡിമേഡ് ഐറ്റംസ് എല്ലാം ഉണ്ടോ? എവിടെ? ഇതേ ഉള്ളൂ റെഡിമേഡ്സ്. ഫുള്ളാവേ റെഡിമേഡ്സ്. ഹാൻഡ് മെയ്ഡ് എന്ന നോട്ട്? ജസ്റ്റ് ലൈക്ക് ദിസ് സ്റ്റാൻഡേർഡ്. ഓക്കേ. ദിസ് സ്റ്റാൻഡേർഡ് ഇസ് ഹാൻഡ് മെയ്ഡ്. എവ്വളോ പ്രൈസ്? 550. This kind of also for handmade for that one. Okay. Tours and travels also you do? How much package ella? No. Ayyo. Now is lockdown coming, then all finish. 2 years before. Lockdown வந்தனால எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க, டூர் டிராவல்லாம் கடைசியை சாத்திட்டு ட்ரெஸ் கடை ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் வந்து டிராவல்ஸ் தொடங்கும். டூரிஸ்ட் வாங்கப்பா, அதுதான் அவங்க சொல்றாங்க. நன்றிக்கா, அடுத்து பார்க்கலாம். அவ்வளோதான். என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து டூரிஸ்ட் வரணும், டூரிஸ்ட் வந்தீங்கன்னா தான் இவங்களுக்குலாம் வந்து கடை ஓடுமா, டிராவல்ஸ்லாம் வச்சு வண்டி நடத்துவாங்களாம். அவ்வளோதாங்க. வாங்க அடுத்த கடைக்கு போகலாம். நீ மட்டும் வீடியோ எடுத்தா பத்தாது, நானும் கண்ணாடிலாம் போட்டு பார்ப்பேன்னு சொல்லிட்டு என் தங்கச்சி கியூட்டி பையா கண்ணாடிலாம் போட்டு போகிறா. செமையா இருக்கு. வாங்கிடலாமாடி? 100 ரூபாய்க்கு கேட்டு வாங்குவோம். அவ போட்டு பார்த்தா அந்த கண்ணாடியை, சரி நம்மளும் போட்டு பார்க்கலாமே அப்படின்ட்டு. ஏன்னா அந்த பிங்க் கலர்ல எனக்கு வாங்கணும் ரொம்ப நாள் ஆசை. எனக்கு போடும் போதே வந்துட்டு என் ஃபேஸ்க்கு கரெக்டாக உருண்டையா, நானும் உருண்டை என் கண்ணாடி உருண்டைன்னு கரெக்டாக செட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே போட்டு பார்த்து கடைசி என்ன வாங்கலாம் பார்க்குறோம். 350 சொல்கிறாங்க. கொஞ்சம் பேரும் பேசி அப்படியே நம்ம வாங்கலாம். ஆமே, அதான் நம்ம வேலை. ஓகே, கண்டிப்பாக இந்த கண்ணாடி வாங்கியே ஆனோம். என்ன கூத்து பண்ணேன்னா, நான் வந்து டீனேஜரில் எனக்கு ஃபேவரட்டாக ரொம்ப பிடிச்சி ஒரு தொப்பியை வாங்கினேன். ஆனால் அதை நான் வந்து என் வீட்டில் விட்டு மறந்துட்டு வந்துட்டேன். அந்த அளவுக்கு ஒரு கூத்து பண்ணோம் பிகாஸ் ஆஃப் யூ கேர்ள். ஸோ வந்து இந்த ஒரு கேப்பை நான் இங்கே வாங்க போகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு தயவு செஞ்சு மம்மி டேடி ப்ளீஸ் என்ன திட்டாதீங்க, காசை வேஸ்ட் பண்ணிட்டு சொல்லாதீங்க. பிகாஸ் இங்கே ரொம்ப வெயிலாக இருக்குது. அதாவது நைட்டில் வெயிலா அப்படின்னு கேட்காதீங்க. ஆனால் ரொம்ப வந்துட்டு அனல் அப்புறம் சூடெல்லாம் ஆகுது இல்லையா, அதனால் வச்சு சமாளிச்சுக்கலான்றதுக்காக ஒரு தொப்பி நான் வாங்க போகிறேன். ஒரு 150 ரூபா பெறமாட்டேனா அப்படின்னு வீடியோலேயே நான் வந்து வீடியோ கால் மாதிரி பேசிட்டு இருக்கேன். பட் ஆனால் வாங்க போகிறேன் நான். இது எவ்வளோ அப்படின்றத கேட்கலாம். ஹவு மச் அக்கா திஸ் இஸ்? 200. 200ஆ? எனக்கா ஒரு 150 அப்படி? ஓகே கேட்டோன்னு ஓகேன்ட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளை மூஞ்சியை பார்த்தாலே இடையே இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் இந்த ஒரு தொப்பியை வாங்கிட்டு நான் வந்து அடுத்த கடை இருக்கா இல்லை எதனா சாப்பிட போகலாமான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறேங்க. அங்கே போகலாம். வர்க்கலா கிளிஃப் ரோடோடைய எண்டுக்கே நம்ம வந்துட்டோம். டேட்டூ ஷாப் ஒன்று இருக்கும். அதோட வந்துட்டு கேஃபே பட்டர் லெமன் கார்லிக் அப்படி சொல்லிட்டு ஒரு கேஃபே இருக்கு இல்லையா, அதுதான் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட். அது விட்டு அது வேற எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். இங்க காட்ஸ் ஓன் கண்ட்ரி கிச்சன் அதுதான் இங்க லாஸ்ட். அதோட ரோட் முடியுது எனக்கு தெரிஞ்சு. இப்பதாங்க ஹாப்பனிங்கா இருக்கு இந்த பிளேஸ். அப்பா, இது வரைக்கும் நான் மட்டும் ஏதோ சுத்திட்டு இருக்கேன்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்ல, நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் நினைக்கிறேன். எல்லா இடத்துலையுமே வந்து இந்த லைவ் கவுண்டர்ஸ் ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. கிரிக்கெட் எல்லாம் இது பண்ணுறாங்க பாரு. அச்சா கானாவா கானாவா சாப்பாடு. ஓகே, நம்ம மூஞ்சியை பார்த்தாலே அப்படி இருக்கு போல. அச்சா கானா. என்னடி முடிஞ்சிருச்சுன்னா போய்கிட்டே இருக்கு. கூகுள் மேப்ஸ்ல இவ்வளவுதான் இருக்கா? ஓ ஓகே, அப்படியே எட்டி போனா அங்கிட்டு ஒரு ரோடு போல, அதை அப்படியே திருப்பி சுத்தி நான் ஹோட்டலுக்கு தான் போனோம். அதனால நான் வந்துட்டு காட்ஸ் ஓன் கண்ட்ரி கிச்சன் தான் லாஸ்ட். இதோட இந்த ஒரு இது முடியுது. நான் வந்து எனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு நான் சாப்பிட்றேன். இந்த பிளேஸ் வந்துட்டு எல்லாருமே சொல்லுவாங்க மினி கோவா அப்படின்னுட்டு. அது வந்து ஒரு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸாக ஃபன் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய ஃபேமிலிஸ் இங்கே பார்த்துட்டேன். பின்னாடி கூட பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் கூட வந்துட்டு ஃப்ரெண்ட்லியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இந்த ஸ்பேஸே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் லைக் ஓவரால்
ஒரு நல்ல ஹைப் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். நைட் லைஃப் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிளேஸ் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிச்சது. பர்சனலாக வந்துட்டு இந்த ஒரு லாங் வாக் எல்லாம் வந்து நாங்கள் பெனாங் ஹில் மலேசியாவில் வந்து ட்ரை பண்ணோம். அந்த அளவுக்கு ஒரு ஈக்குவலாக ஒரு கிளிஃப் ஒட்டி ஒரு வாக்குன்னும் போது சம்திங் இட்ஸ் குட் இல்லையா இந்தியாவில் அப்படின்னும் போது. லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல பிளேஸ் அப்படின்னா கண்டிப்பாக வர்க்கலாக்கு வாங்க. அண்ட் வர்க்கலா கிளிஃப் ஹேஸ் சம் நைஸ் கூல் பிளேசஸ். யா ஓகே, நாங்கள் வந்து இப்போ வந்து கேண்டில் லைட்டில் கப்பிள்ஸ் தான் இந்த மாதிரி டின்னர் சாப்பிடணுமா அப்படின்னு இருக்கா. நான் வந்து என் தங்கச்சி கூப்பிட்டு சாப்பிடுவேன். எப்போ பாரு கேமரா பின்னாடி இருக்கேன். ஒரு தடவை ஏதோ கண்ணாடிக்கு வாங்குறதுக்காக முன்னாடி வந்தேன். சரி, அதனால கேண்டில் லைட் டின்னர் வித் மை சிஸ்டர். கேஃபே டெல் மாதிரி இங்கே தான் நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டோம். ஆக்சுவலாக சாப்பிட்ட அவசரத்தில் வந்துட்டு ரொம்ப பசி, அதனால கட சாப்பிட்டுலாம். இங்கெல்லாம் வந்து 11 o'clock வந்து எல்லா கெஃபேஸும் மூடிடுவாங்களாம். 11-11:30 கிட்டத்தட்ட. ஸோ அதுக்கப்புறமா யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பனி வந்து ரொம்ப இதாகிடுச்சு. லைக் கொஞ்சம் அப்படியே அது அந்த பக்கம் அப்படியே காட்டுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடம் ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த அப்படியே அந்த ஒரு ஒயிட் ஃபாக் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்படியே இந்த ஒரு வாக் வே இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாகவே ஒயிட்டாக மிஸ்ட் ஃபார்ம் ஆகிட்டு அது வந்து ஒரு பனிமூட்டமாக இருக்குது. இதுக்கு மேலே இருந்தால் நம்ம பேய்கள் நடமாடும் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலு சொல்லியிருக்காங்க இல்லையா. சரி, என் தங்கச்சி மூஞ்சி ரொம்ப கேவலமாக மாறுது. யோசிக்காதீங்க என்ன இவ்வளோ கேவலமாக வீடியோலாம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நாங்கள் 2 பேராக வந்ததுனால ஏதோ அமைஞ்சது இதுதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிலோஸ் ஹேலோவுக்கு அப்படின்னு கான்ஸ்டண்ட்டாக சொல்கிறது தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். பட் ஓவரால் வந்து எனக்கு வர்க்கலாவோட இந்த கிளிஃப் வந்து நைட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஈவினிங் டைம்லேயே எப்படி இருக்குது அப்படின்னு வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நான் போடுறேன். அண்ட் that's all for the video guys. எனக்கு வந்து வர்க்கலா ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் அதே மாதிரி வர்க்கலா பிடிச்சிருக்கு அப்படின்னா அதையும் கமெண்ட்ல ரொம்ப கேவலமா இருக்குல்ல. ஓகே ஏங்க, அவ்வளோதாங்க. பார்த்த வரைக்கும் போதும். கீழே லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நான் நிலோஃபர் பாய் சொல்லிட்டு கிளம்புறேன்.